செந்தில் பாலாஜி அமைச்சர் கைது செய்யப்பட்ட பொழுது என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்க. நள்ளிரவுல முதலமைச்சர், நள்ளிரவுல துணை முதலமைச்சர் போய் பார்த்து கூடவே இருந்து சொகுசாக அரசு மருத்துவமனையிலிருந்து தனியார் மருத்துவமனை கூட்டிட்டு போய் சொகுசாக வைத்துக் கொள்ளணும். அதன் பிறகு அரசே போராடுறாங்க விடுவிக்கணும். அதை தாண்டியும் ஒரு ஆண்டு காலம் சிறையிலிருந்து வந்த பிறகு அமைச்சர் பதவி அப்படியே பாதுகாத்து செந்தில் பாலாஜிக்கு அப்படியே கொடுக்கிறாங்க. அதுல இருந்தே நமக்கு தெரியும் இந்த சாராயத்துறை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியம்ங்கிறது நமக்கு தெரியும். இன்னைக்கு இந்த இடி இன்வெஸ்டிகேஷன் அவங்க ரைடுக்கு பிறகு நமக்கு தெரிய வந்திருப்பது என்னன்னா, தமிழ்நாட்டில் பல இடத்துல லஞ்ச ஒழிப்புத்துறை அவங்க போடப்பட்ட எஃப்ஐஆர் அடிப்படையில் இடி அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்காங்க. ஒரு குவார்டர் பாட்டிலுக்கு 10 ரூபாயில இருந்து 30 ரூபாய் அதிகமா பணம் வாங்கியிருக்காங்க. சாராய ஆலையிட்ட இருந்து வரக்கூடிய டெண்டரை இவங்க பிக்ஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்து சாராய ஆலைகிட்ட இருந்து கான்ட்ராக்ட் இவங்களே கொடுக்கறாங்க. பாட்லிங் கம்பெனிகளோட சேர்ந்து போலி ரசீதிகளை போடுறாங்க. இதெல்லாம் மொத்தமாக வைத்து பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு மேல கணக்கில் வராத பணத்தை ஜெனரேட் பண்ணி திராவிட முன்னேற்ற கழகம் அந்த பணத்தை எடுத்து அதை வைத்துதான் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. சுத்தமா சொல்ல வேண்டும் என்றால் ஏழை மக்களுடைய தாலியை பறித்து அவங்க வயிற்றுல அடிச்சு திமுகவினுடைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. 10 ரூபா 30 ரூபா ஒரு குவார்டர் பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா பணத்தை வாங்கித்தான் இந்த அரசு இன்னைக்கு ஸ்தம்பித்துக் கொண்டிருக்கிறாங்க, ஆட்சியில் இருக்கிறாங்க. நம்ம எல்லோரும் தட்டி கேட்கணும்.